to M.S.P nursery from M.P Ramesh. So இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரூட் கலெக்ஷன் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, தனித்தனியாகவும் பிளான்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ்ல இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல எதுலாம் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ், எதுலாம் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம். பிளான்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குங்க. ஸோ அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பிளான்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியாத கஸ்டமர்ஸ்க்கு ஒன்றும் இல்லைங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க், கேட்லாக் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அப்படின்னா கேட்லாக் விசிபிள் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வெப்சைட்லையும் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிளான்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பிளான்டோட ஹைட்டு, பிளான்ட் கிராஃப்டடா, பட்டிங்கா, இல்லை சீட்லிங் டைப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுதாங்க. ஸோ எந்தெந்த பார்சலில் போட்டுருக்கோம்னா MS அண்ட் ST கொரியரில் மட்டும் தான் ஃப்ரூட்ஸ் போட முடியும். ப்ரொஃபஷனல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பிளான் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. பட் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஹைட் பிளான்ஸ் போட முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1.5 to 2 feet அந்த ரேஞ்ச் தான் போட முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ST அண்ட் MS பார்சல் மட்டும் தான் கொடுக்க முடியும். STயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் பார்சல் தாங்க. ப்ரொஃபஷனலும் MSSம் ஓப்பன் பார்சல் தான். பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு. பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டைமண்ட் ரிவர் லாங்கன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்டட் டைப், அதாவது பட்டிங் டைப்பு. ஸோ கிராஃப்டடுனா என்ன, பட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. நான் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டிங்கா இல்லை கிராஃப்டடா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டிங்க்கும் கிராஃப்டடுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கிராஃப்டடோட அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப். ஸோ நமக்கு கிராஃப்டடை விட பல்டிங் வந்து நல்ல ஈல்டும் அதிகமாக கொடுக்கும், பிளான்ட் க்ரோத்தும் சூப்பராகவே இருக்கும். ஒரு சில வெரைட்டியில மட்டும் தாங்க பட்டிங் பண்ணுவாங்க, எல்லா வெரைட்டிலையும் பட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சில பேர் பட்டிங்கவே கிராஃப்டடா அப்படின்னு கேட்குறீங்க. பட்டிங்கோட அடுத்த அட்வான்டேஜ், பட்டிங்கை விட, அதாவது கிராஃப்டிங்கை விட சிறந்தது தான் பட்டிங். ஸோ அப்படி சொல்லலாம், ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது லாங்கன். ஸோ டைமண்ட் ரிவர் லாங்கன். கிட்டத்தட்ட பிளான்ஸ் எல்லாமே பட்டிங் பிளான்ஸ் தான். பிளான்ட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 to 3 feet இருக்குங்க. பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிளான்ட்டாவே நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன், பிளான்ட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட். ஸோ கீழே வந்து லீஃப் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் சூப்பராகவே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா புது துளிரும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டிங் பிளான்ட்னால ஒரு 2 years 2.5 years அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதெல்லாம் வெயிலையும் வைக்கலாம், நல்லா சூப்பராகவே வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐனி பலாவில் ரெட்டுங்க. ஸோ இது வந்து நமக்கு தாய்லாந்து வெரைட்டி. நார்மல் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா வெரைட்டி. ஸோ நீங்கள் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைட்லாம் போகும்போது பிளான்ஸ் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் வைஸும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோவே வந்து நமக்கு வந்து 300 to 500 rupees போகுதுங்க இப்போ கேஜி. இது ரெட்டு வந்து இன்னும் ரொம்ப காஸ்ட்லி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்கு. 1 feet 1.5 feet வரைக்கும் இருக்கு. நல்லா பிரான்ச்சஸோட இருக்கு. கிட்டத்தட்ட 3-4 பிரான்ச்சஸ் மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டிங் டைப் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஸ்டாக் தான் இருக்கு. பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு குவாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்த கலெக்ஷன்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நியூ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தாய் 7 கோவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான்ட். பிளான்ட் சேம் அதே மாதிரிங்க, நல்லா 2.5 to 3 feet இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய் 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஜி வந்து 1 to 1.5 kg வரைக்கும் வரும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃப்ளவரோடையும் ஃப்ரூட்டோடையும் பிளான்ட் ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு VNR கோவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டிங் பிளான்ட். இதுலேயும் வந்து ஃப்ரூட் 1 liter இருக்கு. எல்லாமே நமக்கு டேகோட வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கோவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ளவரோடையும் ஃப்ரூட்டோடையும் இருக்கு. இது வந்து பிளாக் கோவா, பீட்ரூட் கோவா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜப்பான் கோவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் வந்து கிராஃப்டட் பிளான்ட். ஸோ எல்லாமே டேகோட வந்திருக்கு. பிளான்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. 1 or 2 பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் சீ தாங்க. ஸோ ரெட் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டாக் கிடைக்காம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டு செடி ஸ்டாக் வந்துருக்குங்க. ஸோ ஒட்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூரிட்டியான சூப்பரான பிளான்ஸ் தான், கிராஃப்டட் பிளான்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ட் வந்துருக்குது ஒரு 2.5 to 3 feet பிளான்ஸ் வந்துருக்கு. எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. எல்லாமே புது துளிரோட வந்திருக்கு. கிட்டத்தட்ட பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 week மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் நாவல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டட் பிளான்ட் தான். இனிமேல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து பிளான்ஸ்ல வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்றும் ரெடி ஸ்டாக் அவைலபிள் வரல. ஸோ இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக துளிரோட வந்திருக்கு. பிளான்ஸ் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் 3 feet அந்த ரேஞ்சில் இருக்குது. 2.5 to 3 feet ரேஞ்சில் இருக்குது. ஸோ பிளான்ட்ல வந்து கிராஃப்ட் எல்லாமே நல்லா மெச்சூரிட்டியான பிளான்ஸ் தான். ஸோ நீங்கள் பிளான்ட் வந்து வைக்கும் போது எந்த டேமேஜ் அந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகாது. டிரான்ஸ்போர்ட்லேயும் பிளான்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்து சேரும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய் கிங் 315 கிராம் ஜாமுன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சைஸ் பிளான்ட். ஸோ லீஃப் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டுமே பக்கம் பக்கம் தான் வச்சிருக்கோம். ஸோ இது லீஃப் பார்க்கறதுக்கும் இதோட லீஃப் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த லீஃப் எவ்வளோ ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டேக் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு டேக்கோட மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக் போட்டு கொடுப்போங்க. ஸோ ஒரு சிலதுக்குலாம் டேக்ஸ் வராது. ஸோ நம்ம நேம் டேக் கையில எழுதி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாம் தனித்தனியாக டேக் பண்ணி நம்ம பிளான்ஸ் கொடுப்போம். ஸோ டேக் வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் டேக் போடுவாங்க. இல்லை பிளான்ஸ் அப்படியே தான் போட்டுடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தனியாக போட்டிருந்தேன், செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். இப்போ பிளான்ஸ் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 to 5 feet அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பெர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் டைப் பிளான்ஸு. ஸோ பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே துளிர் விட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் வெயிலில் வச்சுமா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஷேரில் வைங்க. ஃபுல் வெயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா தாங்காது. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகி செட் ஆகிற வரைக்கும் ஒரு ஆஃப் ஷேரில் வச்சிங்கன்னா பிளான்ஸ் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். நானும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஷேரில் தான் வச்சிருக்கேன். ஸோ பிளான்ஸ் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குன்னு பாருங்க, சூப்பராகவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பற்றியும் தனித்தனியாகவும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுட்டு வந்து ஒரு சிலது தெரியும், ஒரு சிலதான் தெரியாமல் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நான் அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வெப்சைட், வாட்ஸ்அப் கேட்லாக் ஸோ எல்லாமே விசிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் வீடியோவில் காட்டல. மேங்கோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.